சிஎஸ்கே அணிகிட்ட இனி வாலாட்ட முடியாது. செக் வைத்த குஜராத் அணிக்கு ஆப்பு. முக்கிய 2 வீரர்களை தூக்கிய சிஎஸ்கே. சிஎஸ்கே அணி இதுவரை 5 முறை IPL கோப்பையை வென்றுள்ளது. கடந்த 2010, 2011, 2018, 2021 மற்றும் 2023 ஆகிய 5 ஆண்டுகளில் நடந்த IPL சீசன்களில் இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்று IPL வெற்றி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. மேலும் IPL வரலாற்றில் அதிக முறை இறுதிப் போட்டிக்கு, அதாவது 8 முறை இறுதிப் போட்டிக்கு சென்ற அணி சிஎஸ்கே மட்டும்தான். அதேபோல் பிளே ஆஃப் சுற்றில் 10 முறை சென்ற அணிகளில் சிஎஸ்கே அணியும் ஒன்றாகவும், IPL வரலாற்றில் அதிக வெற்றி சதவீதம் கொண்ட அணிகளில் சிஎஸ்கே அணியும் ஒன்றாகும். தொடர்ச்சியாக 2010 மற்றும் 2011 என்று 2 முறை IPL கோப்பையை வென்றதும் சிஎஸ்கே அணிதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடந்த முறைதான் சிஎஸ்கே அணியின் சொதப்பலான ஆட்டம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துவிட்டது. இந்த நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டில் IPL சீசன் துவங்குகின்றது. இப்போது நடந்து வரும் IPL மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி சிறிய பின்னடைவுக்கு பிறகு அற்புதமான முறையில் 2 வீரர்களை வாங்கிக் கொண்டு திரும்ப வந்திருக்கின்றது. இந்த மினி ஏலத்தில் சிஎஸ்கே கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீர் என்ற 2 இந்திய உள்நாட்டு இளம் வீரர்களுக்கு தலா 12.20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. ஒரு IPL ஏலத்தில் அன்காப்பீடு இந்திய வீரருக்கு கொடுக்கப்பட்ட மிக அதிகபட்ச தொகை இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் இடத்திற்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜேசன் ஹோல்டரை சிஎஸ்கே வாங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல ஏலத்திலும் சிஎஸ்கே அவருக்காக சென்றது. ஒரு கட்டத்தில் அவரை சிஎஸ்கே வாங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது குஜராத் களத்தில் குதித்து இறுதி வரை சென்று அவரை 7 கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டது. இதற்கு அடுத்து ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் விளையாடியுள்ள முஸ்தபிஷர் ரஹீமை சிஎஸ்கே எதிர்பார்த்தபடியே வாங்கச் சென்றது. இதற்காக ஏலத்தில் கடுமையாக கொல்கத்தா அணியிடம் சிஎஸ்கே போராடியது. இருந்த போதிலும் கொல்கத்தா அணி விட்டுத்தராமல் 9.20 கோடி ரூபாய்க்கு அவரை ஏலத்தில் வாங்கிவிட்டது. எனவே 2 நட்சத்திர வீரர்களையும் சிஎஸ்கே வாங்க முடியாமல் ஏமாற்றத்தில் இருந்தது. இந்த 2 வீரர்களில் ஒருவரை வாங்கி இருந்தாலும் சிஎஸ்கே அணி ஏறக்குறைய செட்டில் ஆகி இருக்கும். ஜேசன் ஹோல்டரை வாங்க முடியாமல் போனாலும் கூட வேகப்பந்து வீச்சு மற்றும் பவர் ஹீட்டிங் செய்ய முடிந்த இந்திய உள்நாட்டு வீரர் அமன் கானை வெறும் 40 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கியது. அவர் இந்திய வீரராகவே அமைந்து விட்டதால் வெளிநாட்டு வீரரை இந்த ஆல்ரவுண்டர் இடத்திற்கு வீணடிக்க தேவையில்லை. இதற்கு அடுத்து ஆஸ்திரேலியாவின் ஆப் ஸ்பின் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷார்ட்டை வெறும் 1.50 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கி இருக்கின்றது. 2 வெவ்வேறு விதமான ஆல்ரவுண்டர்களை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியதால் சிஎஸ்கே அணி மீண்டும் ஏலத்தில் திரும்பி வந்து தற்பொழுது செட்டில் ஆகி இருக்கின்றது. இதனால் அடுத்த ஆண்டு IPL தொடரில் சிஎஸ்கே அணி பலம் வாய்ந்த அணியாக களத்தில் இறங்கும். போட்டிகளில் அனல் பறக்கும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர்.